காசுக்காக அப்பா இதை செய்ய சொன்னாரு. எல்லாத்துக்கும் பிரபுதான் காரணம். அவரு தான் ஆரம்பிச்சாரு. குஷ்பு தடாலடி. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என தென்னிந்திய மொழிகளில் நடித்திருக்கும் நடிகை குஷ்பு தமிழ் திரை உலகில் வருஷம் 16 என்கின்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானவர். இதனை அடுத்து தமிழில் முன்னணி நடிகர்கள் பலரோடு நடிக்கின்ற வாய்ப்பும் கிடைத்தது. அந்த வகையில் ரஜினி, கமல், சரத்குமார் என பல நடிகர்களோடு நடித்து தனக்கென்று ரசிகர் பட்டாளத்தை அதிகரித்துக் கொண்டார். திரையுலக வரலாற்றிலேயே ஒரு நடிகைக்கு கோயில் கட்டி ரசிகர்கள் சிறப்பித்தார்கள் என்றால் அது நடிகை குஷ்புக்கு தான் என்று சொல்ல வேண்டும். அந்த அளவு குஷ்புவின் மீதும் தீவிர பிரியர்களாகவே ரசிகர்கள் இருந்தார்கள். இன்று வரை எவர்களின் நடிகையாக திரையுலகில் பன்முக திறமைகளை காட்டி மிக சிறப்பான வளர்ச்சி அடைந்திருக்கும் நடிகை குஷ்பு நடிகை என்பதோடு மட்டுமல்லாமல் தயாரிப்பாளராகவும் திகழ்கிறார். இவர் பெரிய திரைப்படம் மட்டுமல்லாமல் சின்ன திரையிலும் கலக்கி வரக்கூடிய இவர் நடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது அவரது அப்பா எதற்காக சம்மதித்தார் தெரியுமா? நடித்தால் காசு கிடைக்கும் என்பதற்காக தான் சம்மதித்திருப்பாராக சொல்லியிருந்தார். அத்தோடு தனக்கு நடிகையாக வேண்டும் என்ற ஆசை எல்லாம் கிடையாது, படத்தில் நடித்தால் காசு கிடைக்கும் என்பதுதான் அவரது நோக்கமாகவே இருந்தது என ஓப்பனாக சொல்லி இருந்த விஷயம் ரசிகர்கள் மத்தியில் கடுமையான அதிர்வல்களை ஏற்படுத்தி வருகிறது. ஒரு சமயம் பிரபுவோடு இணைந்து நடித்த படத்தில் ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்த இடத்தில் இவர் அமர்ந்து கொண்டிருந்த போது என்னுடைய கன்னத்தை பிடித்து கிள்ளி இட்லி மாதிரி இருக்கு என்று பிரபு சொன்னார். இதனை அடுத்துதான் தமிழக இட்லிக்கு குஷ்பு இட்லி, குஷ்பு கன்னத்தை போல புசு புசு என பஞ்சு போல இட்லி இருந்தால் அதை குஷ்பு இட்லி என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். இதனால் தான் இட்லிக்கு குஷ்பு இட்லி என்ற பெயர் பரவியது. இதை ஆரம்பித்து வைத்ததே பிரபுதான் என்று நடிகை குஷ்பும் கூறியிருந்தார். மேலும் இதுவரை ஏன் குஷ்பு இட்லி என்று பெயர் வந்தது என்று புரியாமல் தவித்து வந்தவர்களுக்கு இந்த விஷயம் தெரிந்தவுடன் ஆச்சரியம் ஏற்பட்டதோடு மட்டுமல்லாமல் இந்த விஷயத்தை அவர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து வருகிறார்கள். தற்போது குஷ்பு திரையுலகில் மட்டுமல்லாமல் அரசியலிலும் களமிறங்கி பெண்களுக்கு எதிராக நடக்கும் அநீதிகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய வகையில் செயல்பட்டு வருகிறார். அப்படிப்பட்ட இவர் யதார்த்தமாக நடந்த விஷயத்தை சொல்லி இருப்பதோடு மட்டுமல்லாமல் குஷ்பு இட்லி என்று பெயர் வர காரணமே பிரபுதான் என்ற உண்மையை மறைக்காமல் சொன்னதை அடுத்து இந்த விஷயம் இணையங்களில் வைரலாகி பரவி இருக்கிறது. நடிகர் சியான் விக்ரம், மாளவிகா மோகன், பார்வதி திருவேத்து உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் நடிப்பில் பா ரஞ்சித் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் தங்கலான். விக்ரம் நடித்த படங்களில் அதிக பொருட்செலவில் உருவான படங்களில் ஒன்றாக இந்த படம் உருவாகியுள்ளது. மேலும் படம் லைவ் சவுண்ட் முறையில் எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் படத்திற்கு ஜிவி பிரகாஷ்குமார் இசை அமைத்துள்ளார். படம் வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது என படக்குழு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் படத்தின் ட்ரைலர் எப்போது ரிலீஸ் ஆகும் என்பது குறித்து படக்குழுவும் தெரிவித்துள்ளது. தமிழ் திரைப்பட உலகில் தான் இயக்குநராக அறிமுகமாக படத்திலிருந்து அம்பேத்கர், பெரியார் மற்றும் காரல் மார்க்சின் கருத்துக்களை தனது படங்களில் காட்சிகளாகவோ, குறியீடுகளாகவோ, வசனங்களாகவோ தொடர்ந்து வெளிப்படுத்தி வருபவர் இயக்குனர் பா ரஞ்சித். குறிப்பாக அம்பேத்கரின் கருத்துக்களையும் அவரது சிந்தனைகளையும் தனது படங்களில் குறியீடாகவும், நேரடி காட்சிகளாகவும், வசனங்களாகவும் பல பாடல்களில் ரஞ்சித் காட்டியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நியூஸ் பத்தின உங்களோட கருத்து கமெண்ட் பண்ணிடுங்க. சேனலை மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன்.